அகாடமி. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் ஈஸி ஆஸ்பிரன்ஸ். ஓகே, உங்களுக்காகவே வந்திருக்கு. ஸோ நிறைய டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. ஈஸி ஆஸ்பிரன்ஸ் நமக்கு வந்து பெரிய நோட்டிபிகேஷனே இல்ல, பெரிய வேக்கன்சியே வர மாட்டேது. ஓகே, முன்னாடிலாம் நிறைய ஓரளவுக்காச்சும் எக்ஸாம்ஸ் வந்துட்டு இருந்தது. இப்ப ஈஸிக்கு அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா எந்த எக்ஸாமுமே இல்ல. வந்த எக்ஸாம்லயும் ட்ரிபிள் இயோட தான் நம்ம கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபேரா இல்ல, இந்த மாதிரி நமக்கு நிறைய அது பார்த்துட்டு இருந்தோம். பட் இப்போ இஸ்ரோல ஆஃப்டர் 5 இயர்ஸ் ஆஃப் வெயிட்டிங் உங்களுக்கு இஸ்ரோல இருந்து சயின்டிஸ்ட் போஸ்டுக்கான நோட்டிபிகேஷன் வந்திருக்குப்பா. ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல கெசட்டட் போஸ்ட். ஓகே, ஸோ இஸ்ரோ சயின்டிஸ்ட் அப்படின்னு ஸோ கெசட்டடும் இருக்கு, நான் கெசட்டடும் இருக்கு, டிபெண்டிங் அப்பான் யோர் சென்டர். ஓகே, ஸோ நீங்க எதை எடுக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அது எல்லாமே டீடைல்ஸா கொடுத்துருக்காங்க. நம்ம நோட்டிபிகேஷன் பத்திர வீடியோவும் நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். ஓகே, ஸோ டூ செக் இட் அவுட். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஈஸி ஆஸ்பிரன்ஸ்க்கு ஒரு 100+ வேகன்சிஸ். ஸோ லாஸ்ட் அந்த 100+ எக்ஸ்க்ளூசிவ் ஈஸிக்குன்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி 2021ல பாத்திருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் தனியா ஈஸி மட்டும் கம்ப்ளீட் பண்ற மாதிரி எந்த எக்ஸாமுமே வரல. பட் திஸ் இஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கிறீங்க, ஓகே, அதுலயே வந்து லேக்ஸ்ல சேலரி வாங்கணும் அப்படின்னா தென் திஸ் இஸ் யோர் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே, ஸோ எந்த ஒரு ப்ரியார் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம, ஓகேவா, ஸோ நீங்க இப்பதான் படிச்சிருக்கீங்க, யங் ஏஜ் ஆஃப் 23, 24, லெஸ் தென் 28 இருக்கிறீங்க அப்படின்னா இது வந்து நிஜமாவே ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டக்குன்னு வேலை வாங்கிடுறது. ஓகேவா, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு, இந்த எக்ஸாம்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. நான் இந்த செஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நான் ப்ரீவியஸ் இயர்ல இருந்த கொஸ்டின் செட் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ்ல இருந்து. ஸோ உங்களுக்கு கொஸ்டினை பாக்குறப்போ ஒரு பயம் வரும், ஏன்னா கொஸ்டின் வந்து லென்த்தியா இருக்கும். இந்த எக்ஸாமா இருக்கட்டும், கேட் எக்ஸாமா இருக்கட்டும், உங்களுக்கு கொஸ்டின் லென்த்தியா கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ ஏன்னா கொஸ்டின்ஸ் வந்து இவங்க வேற இதுல இருந்து ப்ரீவியஸ் இயர்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, அவங்களே கொஸ்டின்ஸ் ஜென்ரேட் பண்றதுனால கொஸ்டின் கொஞ்சம் லென்த்தியா இருக்கும். பட் கான்செப்ட் நீங்க எல்லாமே படிச்சதுதான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் வெரி ஈஸி எக்ஸாம் தான். ஸோ 80 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். ஒரு 100, 200 கொஸ்டின்ஸ் எல்லாம் கிடையாது. 80 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு டெக்னிக்கல் சிலபஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க ஈஸி ஆஸ்பிரன்ஸ். ஓகே, ஸோ இந்த வீடியோல நம்ம இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் டிஸ்கஷன் அப்படின்றதான் பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி வந்து அந்த சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும், எவ்வளவு டஃபா கொஸ்டின் கேட்பாங்க, எவ்வளவு ஈஸியா கேட்பாங்க, எவ்வளவு மாடரேட்டா இருக்கும், இந்த அனாலிசிஸ்க்கு உங்களுக்கு கண்டிப்பா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் நோட்டிபிகேஷன் வரதை நீங்க மிஸ் பண்றீங்க, எப்படி பாக்குறதுனே தெரியல அப்படின்னா டூ ஜாயின் கம்யூனிட்டி. ஸோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிடுறோம்ப்பா. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நிறைய அப்கமிங் வீடியோஸ் போட போறோம் அபவுட் யுவர் சிலபஸ் டிஸ்கஷன், ஹவு டு ப்ரிப்பேர், ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்விங், டீடைல்டு சால்விங். ஓகே, ஒரு 2-3 கொஸ்டின் வந்து எடுத்து சால்வ் பண்றது, இது எல்லாமே நம்ம பண்ண போறோம். ஸோ அதெல்லாம் நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பார்க்கணும் அப்படின்றப்போ நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ டைம் டு டைம் அதுல உங்களுக்கு அப்டேட். ஓகேவா? ரைட். So நம்ம அகாடமில we are launching a most in-depth online course, okay, exclusively for ISRO scientist post electronics அப்படின்றதுக்கு. So please as electronics engineering aspirants, இப்போ டிஎன்பிஎஸ்சி ஏஐயா இருக்கட்டும், பெருசா நம்ம கை கொடுக்கல. ஒரு 9 வேகன்சி காமன் டு ட்ரிபிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த மாதிரி வந்திருக்கு. இதே நீங்க இன்டர்வியூ போஸ்ட் எடுத்தீங்கன்னா you have to compete with கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல், ட்ரிபிள் as well as ஈசி. ஸோ 4 பேர் சேர்ந்த மாதிரி தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன். அதுவுமே 2 வேகன்சின்னு நினைக்கிறேன், ரைட்டா? ஸோ வேகன்சிஸ் கம்மியா இருக்கு. கம்மி இந்த சென்ஸ் சிங்கிள் டிஜிட்ல லெஸ் தேன் 5 எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ணலாம், பட் ரொம்ப எஃபர்ட் போட்டு படிக்கணும். சரியா? பட் இங்க நீங்க வந்து ஒரு 100+ வேகன்சி இருக்கு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கா நீங்க இதை மூவ் பண்ணீங்க அப்படின்னா உங்களால கண்டிப்பா இந்த இஸ்ரோ சயின்டிஸ்ட் அப்படின்றத எக்ஸாம கிராக் பண்ண. ஓகேவா? ஸோ கொஸ்டின் பேப்பர் எவ்வளவு சிம்பிளா தான் இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டிஸ்கஷனா நம்ம பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனாலிசிஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களோட டெக்னிக்கல், இதெல்லாம் நீங்க டிஆர்பிக்கும் படிச்சிருப்பீங்க, டிஎன்பிஎஸ்சிக்கும் படிச்சிருப்பீங்க, அதை படிச்ச சப்ஜெக்ட் தான். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நீங்க எந்த ஒரு எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சாலும் டெக்னிக்கலோட சிலபஸ் கொஞ்சம் தான் மாறுபடும். ஓகே, 90% சிலபஸ் அதுவே தான் இருக்கும். கொஞ்சம் ஆட் ஆகும், கொஞ்சம் டாபிக்ஸ் இல்லாம இருக்கும். ஓகேவா? சோ இதான் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பர் அனாலிசிஸ். ஸோ இப்போ எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி மேக்ஸ், இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ஒரு டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. ஸோ அதுல இருந்து 13 கொஸ்டின்ஸ் அண்ட் இதுல இருந்து 2 கொஸ்டின் வந்துருந்துச்சு. அதே மாதிரி கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ், தென் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ், இடிசி, எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ், அனலாக் எலக்ட்ரானிக்ஸ், இதுல எல்லாம் வந்து மாடரேட் கொஸ்டின்ஸ், ஆனா குட் அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ்.
12 11 பாருங்க இதெல்லாம் வந்து ஹை வெயிட் அப்படின்றத ஓகே கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். பட் இதே பேட்டர்ன் ரிப்பீட் ஆகும்னா ஆகாது. பட் மெஜாரிட்டி உங்களுக்கு வந்து இது தெரிஞ்சுக்கணும். பிகாஸ் இஸ்ரோ அப்படின்றப்போ நமக்கு மேஜரா பாக்குறது இந்த கம்யூனிகேஷன், எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ், சிக்னல்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், ஓகே பேசிக்கா நெட்வொர்க் தியரி, சர்க்கியூட்ஸ் ஏதாவது டிசைன் பண்ண தேவை இருக்கும் ஒர்க்ல, அப்ப நெட்வொர்க் தியரி, தென் டிஜிட்டல் அனலாக். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே ப்ரையார் இம்பார்ட்டன்ஸா இருக்கும். ஓகே இதெல்லாம் நீங்க நல்லா படிச்சிட்டீங்க ரிட்டர்ன் அப்ப வேணா இன்டர்வியூலயே அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும் இன்டர்வியூ கிராக் பண்றதுக்கு. சரியா? ஓகே ஸோ கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக்ஸ்ல இருந்து கேட்ட கொஸ்டின். The plane wave propagating through the dielectric has the magnetic field component as H is equal to 20 e power ax cos of omega t minus 0.25x ay, okay, ampere per meter. Find the polarization of the wave. So polarization of the wave இத கண்டுபிடிக்க நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஐடென்டிஃபை பண்ணணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரக்ஷனை ஐடென்டிஃபை பண்ணணும். We should be knowing the direction of electric field. Okay, so in magnetic field it is along y direction கொடுத்துட்டாங்க. Okay, அப்ப what is the electric field component எந்த டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னா it is AH cross curl, okay, cross A rho. See, electric field, magnetic field, அப்புறம் wave propagation மூணுமே எப்படி இருக்கும்? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலரா இருக்கும். அப்ப இங்க எனக்கு magnetic field is along y direction கொடுத்துட்டாங்க. And A rho it is along x direction. அப்ப what is AE? இது என்னவா இருக்கும்? இது தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. AX AY இந்த ட்ரையாங்கிள் ஞாபகம் இருக்கணும். இப்ப AX cross AY அப்படின்னா that will give AZ cap. AY cross AZ னா AX cap. இந்த மாதிரி கிளாக் வைஸ்ல சுத்தும். இங்க நமக்கு என்ன இருக்கு? AY cross AX, அதாவது இப்படி AY cross AX. அப்ப ஆன்சர் என்ன? மைனஸ் AZ cap அப்படின்னு எழுதும். அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வந்து போலரைசேஷனோட டைரக்ஷன். அப்ப மைனஸ் AZ வெக்டார் தான் வந்து ஆன்சர். புரியுதா? சிம்பிள் கான்செப்ட். வெறும் கர்ல் வெக்டார் ஐடென்டிட்டிஸ் வெக்டார் கான்செப்ட் தான் இது. நெக்ஸ்ட் ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டாபிக். ஓகே இது உங்க சிலபஸ்ல இருக்கு. வீடியோ கேமரா ஜெனரேட்ஸ் டேட்டா அட் அ ரேட் ஆஃப் 5 Mbps. ஓகே டேட்டா ரேட் கொடுத்துருக்காங்க. The data is channel coded at a rate of 1/3. Okay, coded at a rate of அப்படின்னா இது என்னதுப்பா? கோட் ரேட். ஒன்னு டேட்டா ரேட், இன்னொன்னு வந்து கோட் ரேட். நார்மலா கோட் ரேட் அதுக்கான ஃபார்முலா என்னன்னா k/n. இங்க அது என்ன கொடுத்துருக்காங்க? இட் இஸ் 1/3. மீனிங் என்ன? இந்த k/n அப்படின்னா மெசேஜ்ல இருக்க k பிட்ஸ். ஓகே ஒரு மெசேஜ்ல you have number of bits 101100 அந்த மாதிரி பிட்ஸ் இருக்கும் இல்லையா? அப்ப ஒரு மெசேஜ்ல இருக்க k நம்பர் ஆஃப் பிட்ஸ்க்கு எத்தனை டோட்டல் பிட்ஸ் கோடா ஜெனரேட் ஆகும்னா n நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஜெனரேட் ஆகும். அதான் மீனிங். புரியுதா? அப்ப இப்ப சேனல் என்கோடிங்க்கு அப்புறம் இன்ஃபர்மேஷன் ரேட் எவ்வளவா இருக்கும்? இங்க என்ன கொடுத்துருக்காங்க? எவ்ரி 1 bit ஆஃப் மெசேஜ் சிக்னலுக்கு எனக்கு எத்தனை பிட்ஸ் ஜெனரேட் ஆகுது? கோடா 3 பிட்ஸ் ஜெனரேட் ஆகுது. அப்ப இன்ஃபர்மேஷன் ரேட் ஆஃப்டர் என்கோடிங் என்ன ஆகும் அப்படின்னா it will be this 3 times n times the data rate 5 into 10 power 6. So அப்ப 15 Mbps megabits per second. இது இன்ஃபர்மேஷன் ரேட். அப்ப இன்ஃபர்மேஷன் ரேட் 15 Mbps. ஆப்ஷன் டி கிடையாது. ஓகே நெக்ஸ்ட் சிம்பிள் ரேட் கேட்டிருக்கேன். இது எல்லாமே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சுக்கலாம். சிம்பிள் ரேட். சிம்பிள் ரேட் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் ரேட் divided by log to the base 2 of m. இங்க m அப்படிங்கிறது இங்க m array psk கொடுத்திருக்காங்கல்ல, ஜெனரல் வந்து m array psk. அப்ப m என்னதுப்பா? 8. இன்ஃபர்மேஷன் ரேட் எவ்வளோ? 15 Mbps. log to the base of m, log to the base 2 of 8. இது எப்படி எழுதலாம்? 8 2 power 3 எழுதுங்க. log to the base 2 of 2 power 3 வந்திருக்கும்.
அப்ப log to 2 கேன்சல் என்னது 3 தான் உங்களுக்கான இந்த ஆன்சர். log to the base 8க்கான ஆன்சர் என்னது 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்ப symbol rate என்னவாகும் 15 into 10 power 6 divided by 3 which will be equal to 5 into 10 power 6 symbols per second. symbol rate அதனால symbols per second. அப்ப ஆன்சர் என்ன 15 5 இருக்க ஆன்சர் எங்க இருக்க சாரி இதுவும் வராது இல்லையா 15 5 அப்ப ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் 5 மெகா symbols per second. Next question. A data sequence h of n passes through a linear time invariant system with impulse response h of n. The output of the filter will be. So x of n, h of n கொடுத்துட்டு y of n கேட்டிருக்காங்க. Just convolution. Tabular methodல convolution போடுவோம்ல. x of n நான் இங்கிட்ட எழுதிக்கிறேன். h of n verticalா எழுதிக்கிறேன். So 1, 2, 3, 4, 5. It is 5, 4, 3, 2, 1. Now fill it out. 5 1 is 5. இது எல்லாருக்கும் தெரியல லீனியர் கன்வென்ஷன்ல ஷார்ட் கட் இது 5 2s are 10, 5 3s are 15, 5 4s are 20, 5 5s are 25. Similarly fill all other rows. You get 4 8 11 multiples are 12 16 20 3 6 9 12 15 2 4 6 8 10 1 2 3 4 5. அடுத்து குரூப் பண்ணணும். குரூப்பிங் கேர்ஃபுல்லா பண்ணணும், எந்த நம்பர்ஸையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. So now how to find linear convolution answer? It is nothing but the sum. இல்லையா? ஸோ நான் குரூப் பண்ணிருக்கிறது எல்லா எலமெண்ட்ஸோட சம்மும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுதான் வந்து என்னவா இருக்கும் இந்த y of n அப்படின்ற அவுட்புட் ஆஃப் த ஃபில்டரா இருக்கும். ஸோ பேசிக் கன்வல்யூஷன் y of n is nothing but x of n convolved with h of n. ஸோ அந்த கன்வல்யூஷனை பெர்ஃபார்ம் பண்றதுக்கு தான் நம்ம இந்த ஷார்ட்கட் டேபுலர் மெத்தட் அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். கிளியர்? ஓகே, சரி பாருங்க இப்ப எவ்வளவு சிம்பிளா கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பாருங்க. கஷ்டமே கிடையாது. கொஸ்டினை பாக்குறப்போதான் நமக்கு புரியாத மாதிரி இருக்கும். பட் ஒன்ஸ் யூ கெட் இன் டு ப்ராக்டிஸ், ஓகே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் சால்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னால உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும். ஓகே, ஸோ பயப்படாமே அந்த எக்ஸாமை நீங்க ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அப்ப ஆன்சர் என்னப்பா இது 5. ஃபர்ஸ்ட் 5 வர்றது என்னது? ஸோ ஃபுல்லாலாம் சால்வ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, எல்லாத்தையும் ஆட் பண்ணி பண்ணணும். ஆப்ஷன்ஸ் நெக்லெக்ட் பண்ணி நீங்க ஆன்சர் சூஸ் பண்ணி 14 வரது இந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான். ஓகே, அப்ப இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு லாஸ்டா ஒரு ரிவிஷன் நீங்க ஆன்சர் செக் பண்ண வரப்போ எக்ஸாம்ல அப்போ நீங்க ஃபுல் இதுக்கும் ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், if one of the code words of a Hamming 7,1 code is given, which one of the following cannot be the valid code word? Okay, simple Hamming code la dhaan kuduthirukanga. So first Hamming code na enna? Hamming code வந்து என்ன பண்ண முடியும்? It is capable of detecting only one error. Okay, single error correcting code இது. burst error இதால இது பண்ண முடியாது. ஓகே, single error இருந்தா it can correct. single error correcting code. ஸோ இதுதான் வந்து Hamming code அப்படின்னு சொல்லும். ஓகே, ஸோ எத்தனை எரர்ஸ் இதால இது பண்ண முடியும்னா t errors அப்படின்னு சொல்லும். it can correct up to t errors ன்னு சொல்லும். அதுக்கு ஃபார்முலா, ஓகே, மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் than or equal to 2t plus 1. இந்த ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு கோடுக்கும் இன்னொரு கோடுக்கும் இருக்க டிஃபரன்ஸ், அதுதான் ஹேமிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றது. ஸோ இங்க பாருங்க, இங்க என்ன சொன்னா இட் இஸ் a சிங்கிள் எரர் கரெக்டிங் கோட். அப்ப t என்னதுப்பா? t is equal to 1. அப்ப மினிமம் டிஸ்டன்ஸ் ஹேமிங் டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கணும்? 2 into 1 plus 1, அப்ப 3. மினிமம் ஹேமிங் டிஸ்டன்ஸ் should be greater than or equal to 3.
நமக்கு என்ன கோட் வேர்ட் கொடுத்துருக்காங்க 0001011. ஓகே, இதோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுங்க. 00 இங்கேயும் 00 அடுத்து 1 சேஞ்ச் ஆயிருக்கு. கரெக்டா? இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அடுத்தது 1 இருக்கு, இங்கேயும் 1 தான் இருக்கு. அடுத்து இங்க 0 இருக்கு, இங்க 1 இருக்கு. அடுத்ததுல 1 இருக்கு, இங்க 0 இருக்கு. அப்ப ஹேமிங் டிஸ்டன்ஸ் இந்த கோடுக்கு எவ்வளவு, ஏக்கு எவ்வளவு இருக்கு? 3. 3 சேஞ்ச் ஆயிருக்குல்ல, இதுக்கும் இதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு? 3 டிஃபரா இருக்கு. அப்ப டிஸ்டன்ஸ் வந்து 3. இது சாட்டிஸ்ஃபை பண்ணுதா? d minimum should be greater than or equal to 3. அப்ப இது வேலிட் கோட். நெக்ஸ்ட் பிக்கு வாங்க. இது 0, இது 0. செகண்ட் பிட் 1 இங்க 0. அப்ப இது 1. அடுத்து 0 0, அடுத்து 1 1, அடுத்து 1 அங்க 0, அடுத்து 0 இங்க 1. அப்ப இங்கேயும் இங்க 4 இருக்கு. பட் எனிவே d minimum should be greater than or equal to 3 தான். அப்ப 4 இருந்தாலும் தப்பு கிடையாது. இதுவும் வேலிட் கோட் தான். சி ஆப்ஷன் வாங்க. 0 0, இது ஒண்ணு சேஞ்ச் ஆயிருக்கு. இங்க 0வா இருக்கு, இங்க 1ஆ இருக்கு. அடுத்தது 1, அடுத்தது 0 1, இந்த லாஸ்ட். இதுல பாருங்க ரெண்டே ரெண்டு தான். ஹேமிங் டிஸ்டன்ஸ் பாருங்க, இட் இஸ் ஒன்லி 2. பட் நமக்கு எவ்வளவு இருக்கணும்? மினிமம் should be greater than or equal to 3. 3 இல்ல அதுக்கு மேல இருக்கணும். பட் இது வந்து 2 தான் இருக்கு. அப்ப எது இன்வாலிட் கோட் அப்படின்னா ஆப்ஷன் சி அப்படின்றதான். புரியுதா? சிம்பிள். இது வந்து ஹேமிங் கோட் கான்செப்ட் தெரிஞ்சாலே ஆன்சர் பண்ணிடலாம். An antenna with an efficiency of 90% has a minimum radiation intensity. ஓகே, சோ இன்னொரு கீ பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு கொஸ்டினை பார்த்தாலுமே அதுக்கான டேர்ம்ஸ் அப்படின்னா அது வந்து யூ ஹாவ் டு ரைட் இட் அஸ் ஈட்டா. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ரேடியேஷன் இன்டென்சிட்டி. அதை எப்படி டினோட் பண்ணுவோம்? இட் இஸ் யூ மேக்ஸ், மேக்ஸிமம் ரேடியேஷன் இன்டென்சிட்டி. அப்ப யூ மேக்ஸ் கொடுத்துட்டாங்க. அடுத்து டைரக்டிவ் கெயின் கண்டுபிடிக்கணும். டைரக்டிவ் கெயின் அப்படின்றது ஜிடி. ஓகே, ஃபார்முலா பார்த்தோன்னே சொல்லிடணும். இதெல்லாம் இதுல வந்து எந்த ஒரு கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாது. ஃபார்முலா மிஸ்டேக் பி ரேடியேட்டர், இதான் ஃபார்முலா. இதுல என்னென்ன டேட்டா இருக்கு? ஸோ யூ மேக்ஸ் கொடுத்துருக்காங்க, யூ இருக்கு, 4π கான்ஸ்டன்ட். ரேடியேட்டட் பவர் கொடுத்துருக்காங்கன்னா கொடுக்கல. பட் அதுக்கு பதிலா எஃபிஷியன்சியும் இன்புட் பவரும் கொடுத்துருக்காங்க. ஓகே, வாட் இஸ் எஃபிஷியன்சி? இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் அவுட்புட் பவர் பை இன்புட் பவர், அதாவது ரேடியேட்டட் பவர் பை இன்புட் பவர். அப்ப இதுல இருந்து பி ரேடியேட்டட் கண்டுபிடிச்சிடலாமா? பி ரேடியேட்டட் இஸ் எஃபிஷியன்சி இன்டூ பி. எஃபிஷியன்சி 90% அது 0.9, 90/100 பண்ணிக்கோங்க. இன்புட் எவ்வளவு? 0.4 வாட். அப்ப எவ்வளவு வரும்? 0.36 வாட் அப்படின்றது என்னோட ரேடியேட்டட் பவரா இருக்கும். அப்ப இங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4π இன்டூ 0.5 டிவைடட் பை 0.36, அவ்வளவுதான். ஸோ சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா யூல் கெட் 17.144. இதான் உங்களோட டைரக்டிவ் கெயின். 17.4 அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஆப்ஷன் பி. தட்ஸ் இட், ஜஸ்ட் ஃபார்முலா. நெக்ஸ்ட், in a semiconductor device, if Fermi level EF is positioned at conduction band, determine the approximate probability of finding the electrons in states at EC plus KT, where K is Boltzmann constant and T is the temperature. Okay, so what is the probability of finding an electron? F of E is equal to 1 by, again idume formula, E power n E minus EF the whole divided by K into T. இங்க என்ன கொடுத்திருக்காங்க? in states at என்ன எனர்ஜி, இந்த ஈன்றது நீங்க எந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்ன்றது. அப்ப இது என்னன்னு கொடுத்திருக்காங்க? இ என்ன கொடுத்திருக்காங்கப்பா? இட் இஸ் இசி பிளஸ் கேடி. இந்த ஸ்டேட்ல கண்டுபிடிக்கணும். அப்ப இ பிகம்ஸ் இசி பிளஸ் கேடி. அதே மாதிரி ஃபெர்மி லெவல் எங்க இருக்கு? கண்டக்ஷன் பேண்ட்ல இருக்கு. அப்ப தட் இஸ் another one, EF is equal to EC. இது போய் இந்த ரெண்டு கேஸை இங்க போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? F of E becomes 1 by 1 plus E power. E க்கு பதிலா EC plus KT minus EF க்கு பதிலா EC the whole divided by KT. So questionல இருந்துதான் இந்த ரெண்டையும் நம்ம ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ EC EC கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி KT KT கேன்சல் ஆயிடும். என்ன வரும்? 1 by 1 plus E power 1. எல்லாமே கான்ஸ்டன்ட். ஸோ ஆன்சர் வந்து க்ளோஸ் டு 0.27 உங்களுக்கு கிடைக்கும். ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸே தான் கேட்பாங்களான்னா கிடையாது. இந்த மாதிரி தியரி கொஸ்டினும் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. சரியா? which of the following is an example of oversampling? So what is oversampling பேசிக்கா?
ஸோ ஒரு அனலாக் சிக்னலை நான் சாம்பிளிங் ஃப்ரீக்வன்சியை விட பல மடங்கு நான் என்ன பண்றேன், அதிகமா நைக்வஸ்ட் ரேட்ல வந்து நான் சாம்பிள் பண்ணிட்டேன் அப்படின்னா அதுதான் ஓவர் சாம்பிளிங் அப்படின்னு சொல்றது இல்லையா. அனலாக் சாம்பிள், ஸோ அனலாக் சிக்னல் இஸ் சாம்பிள்டு at a sampling frequency much greater than the Nyquist rate. அதான் ஓவர் சாம்பிளிங். much greater than the Nyquist rate. ஸோ அப்ப இது எந்த ஏடிசி ஆர்கிடெக்சர்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சிக்மா டெல்டா. சிக்மா டெல்டா. நெக்ஸ்ட், which one of the following statement is correct? question read பண்றப்போ இது ரொம்ப முக்கியம். is correct, is not correct, is not true, is not false, இந்த மாதிரிலாம் இருக்கும். okay, so you should be able to identify. so NAND and NOR functions பொறுத்த வரைக்கும் they are commutative. commutative-னா என்ன, நீங்க a plus b ன்னு பண்ணாலும் சரி, NOR-னா இது இல்ல b plus a-ன்னு பண்ணாலும் சரி, ரெண்டுமே என்னது ஈக்குவலா தான் இருக்கும். இது commutative-ன்னு சொல்லுவோம். associative அப்படின்னா இப்ப a இன்டூ, நான் நார் நாண்டுன்னு சொல்ல ஜென்ரலா சொல்றேன், a இன்டூ b பிளஸ் c, இது எப்படி எழுதலாம், ஆர் லெட் மீ ரைட் லைக் திஸ். இப்ப a பிளஸ் b பிளஸ் c இப்படி பண்ணாலும், இல்ல நான் ஃபர்ஸ்ட் a பிளஸ் b ஆட் பண்ணிடுறேன், அதுக்கு அடுத்து நான் c ஆட் பண்ணேன், இதுதான் அசோசியேட்டிவ். ஓகே, சோ NAND and NOR gates பொறுத்த வரைக்கும் they are commutative but it is not associative. okay, so அப்ப என்ன ஆன்சர், இதெல்லாம் கான்செப்ட் கொஸ்டின். they are associative, sorry, they are commutative but not associative. option D is the right answer. options clear-ஆ read பண்ணுங்க. next, and SRAM has, okay, கண்டிப்பா ஒரு மெமரியில இருந்து questions வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. okay, so அந்த மாதிரி question தான் இது. SRAM-ஓட அட்ரஸ் லைன்ஸ் பாத்தீங்கன்னா 0 to 19. அப்ப டோட்டல் அட்ரஸ் லைன்ஸ் எவ்வளவு இருக்குப்பா, 20. A0 இருந்து A19 வரைக்கும் மொத்தம் 20 லைன்ஸ். அதே மாதிரி டேட்டா வித் D0 to D15, அப்ப டேட்டா லைன்ஸ் எத்தனை இருக்கு, 16 இருக்கு. வாட் இஸ் த டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் DRAM? இட் இஸ் given by 2 power address lines. எப்பயுமே இது ஜெனரல் ஃபார்முலா. ஓகே, 2 power 20 multiplied with the data 16. சோ என்ன கிடைக்கும், so 2 power 10, 2 power 10 na kilo, 2 power 20 na mega, அப்ப 16 megabits. ஓகே, டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 2 power 10 1024 சொல்லுவோம் இல்லையா, இது வந்து 1 kilobit. பிட்ஸ், பைட் கிடையாது. ஓகே, 1 kilobit. அப்ப 2 power 20ன்றது 2 கிலோ, 2 power 20 போச்சு அப்படின்னா அது என்னது, 1 megabit. இதோட அப்படியே ஹோல் ஸ்கொயர் இல்லையா, அப்ப 10 power 3ன்றது 10 power 6 இருக்கும், அப்ப மெகா. சரி, 2 power 20ன்றது என்னது, 1 megabit. அப்ப இங்க இட் இஸ் 16 megabits. next, which plot gives the closed resemblance to the stability of emitter bias configuration? okay, so டிரான்சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் பயாசிங் அப்படின்ற டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஒரு சர்க்கியூட் கொடுத்து சால்வ் பண்றது இம்பார்ட்டன்ட், அதே மாதிரி இந்த பயாசிங் அப்படின்ற டாபிக்கும் இம்பார்ட்டன்ட். செல்ஃப் பயாஸ், ஃபிக்ஸட் பயாஸ், ஓகே, வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். கலெக்டர் எமிட்டர் பயாஸ். ஸோ இதுல தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டிக்கான ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஓகே, so stability it is given by 1 plus beta divided by 1 minus beta dou IB divided by dou IC. So what is dou IB by dou IC அப்படின்னு பாத்தீங்கன்னா, it is nothing but my emitter resistance divided by the total resistance, base plus emitter resistance. So இத போய் இங்க substitute பண்ணணும். S ல ஸ்டெபிலிட்டி வச்சுதான் இந்த கிராஃப் இருக்கு. எஸ் தான் டிராப் பண்ணிருக்காங்க, அப்ப அதான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். 1 பிளஸ் பீட்டா டிவைடட் பை 1 பிளஸ், ஏன்னா இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிருக்கும். பீட்டா டைம்ஸ் ஆர்இ டிவைடட் பை
ஆர்பி பிளஸ் ஆர்இ. ஸோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா கீழே ஆர்பி பிளஸ் ஆர்இ எல்சிஎம் மேல மல்டிப்ளை இருக்கும். ஸோ 1 பிளஸ் பீட்டா டைம்ஸ் ஆர்பி பிளஸ் ஆர்இ டிவைடட் பை ஆர்பி பிளஸ் ஆர்இ பிளஸ் பீட்டா ஆர்இன்னு வந்திருக்கும். ஸோ நான் 1 பிளஸ் பீட்டாவை காமனா எடுத்துக்கிட்டேன். அப்ப ஆர்இ. ஓகே ரைட். இப்ப பாருங்க எதுக்கு டிரா பண்ணிருக்காங்க, ஆர்இ பை ஆர்பி. ஓகே ஸோ இந்த இருக்கா இப்ப ஆர்இ 0 இங்க ஆரிஜின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா. ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல ஆர்இ 0 பாருங்க. ஆர்இ 0வா இருந்தா வாட் இஸ் மை ஸ்டெபிலிட்டி? ஆர்இ 0 ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டேர்மே வராது. லெட் மீ ஷோ யூ. இந்த டேர்ம் வராது. இங்க ஆர்பி மட்டும் இருக்கு, இங்க ஆர்பி இருக்கும். கேன்சல் ஆயிடும். 1 பிளஸ் பீட்டா அப்படின்றது மட்டும் இருக்கும். ஓகே இதே இது if RE becomes greater than RB, emitter resistance is much greater than RB, அப்போ S என்ன எடுக்கணும்? இது RB க்கு பதிலா நம்ம அதை RE னே எடுத்துக்கலாம். RE divided by கீழையும் 1 plus beta RE. RB negligible சொல்றோம். அப்ப RB அப்படின்றத நீங்க கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படின்றதான். அப்ப இது கேன்சல் ஆகி உங்களுக்கு என்ன இருக்கும்? ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் 1 அப்படின்றது வரும். அப்ப இது எது மேட்ச் பண்ணுதுன்னு பாருங்க. ஆர்இ 0வா இருக்கிறப்ப 1 பிளஸ் பீட்டா. ஓகே நெக்ஸ்ட் ஆர்இ அப்படியே இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர்பின்னு போறப்போ நமக்கு என்ன இருக்கு? ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் பிகம்ஸ் 1. ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர் பிகம்ஸ் 1 எங்க இருக்கு? ஆப்ஷன் பில தான் இருக்கு. அப்ப ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி கிராஃபிக்கல் கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா எதுக்கு கிராஃப் டிரா பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அதுல இருந்து தான் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த கிராஃபை வெரிஃபை பண்ணுவோம். நெக்ஸ்ட் the value of C required for sinusoidal oscillation of frequency 2 kilohertz in the given circuit. So in the given circuit பாத்தீங்கன்னா ஒரு வெயின் பிரிட்ஜ் ஆசிலேஷன் சர்க்யூட். ஓகே சோ இது வந்து என்னதுப்பா? வெயின் பிரிட்ஜ் ஆசிலேஷன். இது வந்து ஒரு வெயின் பிரிட்ஜ் ஆசிலேஷன் கனெக்ஷன். ஓகே பிரிட்ஜ் கான்ஃபிகரேஷன்ல இருக்கும். ஆனா இது எப்ப ஆசிலேட்டரா ஆக்ட் ஆகும்? இந்த கிவன் வெயின் பிரிட்ஜ் கனெக்ஷன் எப்போ ஆசிலேட்டரா ஆக்ட் ஆகும்னா R2 should be greater than or equal to 2 times R1 இருக்கணும். பட் இங்க அப்படியா இருக்கு? இல்ல சேம் வேல்யூ இருக்கு. இட் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 2 times R1. அப்ப எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகல. அப்ப இது என்னது? ஆசிலேட்டராவே ஒர்க் ஆகாது. ஆசிலேட்டரா ஒர்க் ஆனாதானே நம்ம ஆசிலேஷன் ஃப்ரீக்வன்சில கண்டுபிடிக்க முடியும் கெப்பாசிட்டன்ஸ் வேலையெல்லாம். அப்ப நன் ஆஃப் தீஸ் அப்படின்றதா ஆன்சர். புரியுதா? சோ எப்பயுமே வந்து இந்த எக்ஸாம்ல மெயினா இஸ்ரோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆன்சர் வந்து கண்டிப்பா எக்ஸிஸ்ட் ஆகணுமானா கிடையாது. நன் ஆஃப் தி அபோ அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்து வரும். சரியா? கண்டிப்பா வந்து இந்த டைப் கொஸ்டினும் இப்ப கேக்குறாங்க. ஏன்னா நம்ம மைண்ட் எப்பயுமே இதுக்குள்ளதான் ஏதோ ஒரு ஆன்சரா இருக்கும் அப்படின்னு எடுத்து நம்ம டக்குன்னு சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. ஓகே கான்செப்ட்ல கிளியரா இருக்கணும். நெக்ஸ்ட் டிட்டர்மைன் த வேல்யூ ஆஃப் வோல்டேஜ் V1 in the figure shown below. இங்க ஒரு டிபெண்டன்ஸ் சோர்ஸ் இருக்கா 0.2 V1, இதுல இருக்க V1 தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி மல்டிபிள் ஒரு பிரான்ச்ல இருந்து ஒரு பிரான்ச் இப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னா இதை ரீட்ரா பண்ணுங்க. ஓகே சோ ரீட்ரா பண்ணீங்கனாலே பாதி கொஸ்டின் சால்வ் ஆயிடும். 25 ஓம் இதுல இருந்து இது எப்படி இருக்கு? This is 0.2 V1. அடுத்து இது எல்லாமே parallel கான்ஃபிகரேஷன்ல தான் இருக்கு. 10 ஓம் அடுத்து 5 ஆம்பியர் சோர்ஸ் நெக்ஸ்ட் 100 ஓம் ரெசிஸ்டன்ஸ். இவ்வளவுதான். இப்படி இருக்கதா நான் இப்படி எழுதிட்டேன். இப்ப சிம்பிளா கேசிஎல் அப்ளை பண்ணுங்க. சிம்பிள் கேசிஎல் அப்ளை பண்ணாலே ஆன்சர் கிடைச்சிரும். V1 into ரெசிஸ்டன்ஸ் தான் என்னது 1 by எல்லாமே parallel இருக்கு. ஸோ 1/25 plus 1/10 plus 1/100 plus
இந்த கரண்ட் என்னது, இட் இஸ் என்டரிங்னால +5 ஆம்பியர். திஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த கரண்ட் வந்து லீவிங். ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு. இது 5 இந்த 0.2 ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால கரண்ட் ஒன்னு என்டரிங் இன்னொன்னு லீவிங் அஷ்யூம் பண்ணி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் 1/25ன்றது எவ்வளவுப்பா? சோ இதுக்கெல்லாம் நீங்க எல்சிஎம் எடுத்துட்டு இருக்காதீங்க. சிம்பிளிஃபிகேஷன் வந்து எவ்வளவு ஷார்ட்டா முடிக்க முடியுமோ அவ்வளவு ஷார்ட்டா ட்ரை பண்ணுங்க. So if you're taking 1/25 it is 0.04, 1/10 ஒரு 0.1, 1/100 ஒரு 0.0. இந்த மூணையும் டக்குன்னு ஆட் பண்ணிடுங்க. ஓகே, then it become 0.15 plus 5 is equal to 0.2 V1. So V1 terms ஒரு சைட் கொண்டு வந்தீங்கன்னா 0.15 or இங்க 0.2 minus 0.15 கொண்டு போங்க. அப்ப என்ன வரும்? 0.05 V1. டெசிமல்ல சப்ட்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து என்ன, 100 வோல்ட் அப்படின்னு கிடைக்கும். பார்க்க இதை பார்த்தோன்னே இது எப்படா சால்வ் பண்றது இருக்கும். பட் இப்படி சிம்பிளிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா தென் இட் இஸ் வெரி ஈஸி. கேசிஎல் என்னது, சம் ஆஃப் கரண்ட்ஸ் என்டரிங் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் கரண்ட் லீவிங். அதான் எழுதியிருக்கீங்க. Okay, next, the asymptotic Bode plot for the gain magnitude of minimum phase system G of S is given. So ஒரு Bode plot கொடுத்திருக்காங்க. steady state error input என்னன்னா ramp input அப்படின்னு. சரி, so first steady state error ஃபார்முலா என்ன? அது தெரியறதுக்கு முன்னாடி நமக்கு சிஸ்டத்தோட டைப் தெரியணும். ஏன்னா டைப் தெரிஞ்சாதான் எரர் வந்து எக்ஸிஸ்ட் ஆகுதா, இல்ல அது ஜீரோவா, இல்ல அது இன்ஃபினிட்டியா நமக்கு தெரியும். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் என்ன டைப்னு தெரியறதுக்கு போர்டே பிளாட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு இனிஷியல் ஸ்லோப்பை நீங்க கவனிக்கணும். இனிஷியல் ஸ்லோப் எப்படி இருப்பா? -20 dB per decade இருக்கு. -20 dB per decadeனா அங்க என்ன இருக்கு? ஒரு போல் இருக்கு இல்லையா? which is nothing but a pole at origin. இனிஷியல் ஸ்லோப் எதை சொல்லும்? அட் ஆரிஜின்ல என்ன இருக்குன்றது. -20 இருந்தா போல் அட் ஆரிஜின், +20 இருந்தா 0 at origin. ஓகே, இதான் கான்செப்ட். அப்ப இனிஷியல் ஸ்லோப் -20னா we have a pole at origin. அப்ப ஒரு போல் அட் ஆரிஜின்னா டைப் என்னது? டைப் 1. ஒரு போல் ஆரிஜின்ல இருக்குன்னா டைப்ன்றது என்னது? நம்பர் ஆஃப் போல்ஸ் அட் ஆரிஜின். இங்க ஒரே ஒரு போல் தான் ஆரிஜின்ல இருக்கு. அப்ப டைப் என்னது? 1. டைப் 1க்கு எரர் ஸ்டேட் ஸ்டெடி ஸ்டேட் எரர் ரேம்ப் இன்புட்டுக்கு என்ன ஃபார்முலானா 1/kV. நல்லா கேட்டுக்கோங்க. டைப் 1க்கு இதுக்கு ஒரு டேபிளே இருக்கும், ஷார்ட்கட் டேபிள். ஓகேவா? டைப் 1க்கு ரேம்ப் இன்புட்க்கு ஸ்டெடி ஸ்டேட் எரருக்கு ஃபார்முலா வந்து 1/kV. நம்ம இந்த கேவி கண்டுபிடிக்கணும். ஹவு டு ஃபைண்ட்? ஸோ இங்க பாத்தீங்கன்னா இங்க எனக்கு லாக், ஓகே, ஃப்ரீக்வன்சிக்கு வாங்க. ஸோ 20 லாக் ஆஃப், நான் இந்த கெயின் தான் கண்டுபிடிக்கணும், கேவி, விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு கெயின் கொடுத்துருக்காங்க? 20. Okay, so from this what is log kV? 20 cancel ஆயினா இருக்கும், 1 அப்படின்னு இருக்கும். இது வந்து log to the base of 10 ஆக்சுவலா. ஓகேவா? அப்ப kV என்னது? ஆன்டி log of 1 எடுத்தீங்கன்னா ஒரு 0 இருக்கணும். 1 போட்டு ஒரு 0. ஓகே, 2 இருந்துச்சுன்னா 1 போட்டு 2 0. ஓகே, 100 அந்த மாதிரி இருக்கும் ஆன்டி லாக் எடுக்கிறப்போ. ஸோ இது kV. அப்ப ஸ்டெடி ஸ்டேட் என்ன இருக்கும்? 1/10 which is equal to 0.1. ஆப்ஷன்ல இருக்கா? 0.1. ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். கிளியர்? சோ பாருங்க எவ்வளவு சிம்பிளா தான் உங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. ஓகேவா? சோ ஹார்டே கிடையாது. நிறைய பேர் இந்த அந்த மித்ல இருக்காதீங்க, இஸ்ரோனால இவ்வளவு கஷ்டம், அதுல நம்மளால அட்டம் பண்ண முடியாது, நம்மளால ஸ்கோர் பண்ண முடியாது அப்படின்னு தயவு செஞ்சு ஃபீல் பண்ணாதீங்க. அண்ட் அகைன் அண்ட் அகைன் ஐம் இன்சிஸ்டிங், ஈஸி ஆஸ்பிரன்ஸ் உங்களுக்கு வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே நேரோ டவுன் ஆயிடுச்சுப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், எக்ஸாம் வர்றது கிடையாது. வந்தாலும் தனியா ஈஸிக்குன்னு எக்ஸாம், அதாவது ஒரு போஸ்ட்னு வர்றது கிடையாது. யூஆர் கம்பீட்டிங் வித் ட்ரிபிள் இ ஆஸ்பிரன்ஸ். ஸோ சிலபஸ் எல்லாமே நீங்க அவங்களோடதும் படிக்கிற மாதிரி இருக்கும், சரியா? ஸோ அதை கம்பேர் பண்றப்போ இது வந்து உங்களுக்கு எவ்வளவோ பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீங்க படிக்கிறது இப்போ டிஆர்பிக்குலாம் கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு இருக்க ஆஸ்பிரன்ஸ் இதை ஜஸ்ட் நீங்க வந்து ஒரு கிவ் கொடுக்கலாம், கண்டிப்பா வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிடும். ஏன்னா அந்த சிலபஸ் நீங்க கன்சிஸ்டண்டா இப்போ 2021 அப்புறம் நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. ஈஸியா வந்து இந்த எக்ஸாம கிராக் பண்ணிடலாம், சரியா? ஓகே, ஸோ நான் I'll display you some more questions. Okay, ஒரு 5 questions நான் வந்து previous year questions தான் கொடுக்குறேன்.
ஸோ இதை நீங்க சால்வ் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து ஆன்சரை போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதுக்கான டீடைல்டு சொல்யூஷன் உங்களுக்கு நான் சொன்னேன்ல நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்ல நீங்க ஆட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு நாங்க பிடிஎஃப் இது ஷேர் பண்ணுவோம். சரியா? ஸோ அதுல நீங்க செக் பண்ணிக்கலாம். So first question, which of the following digital devices requires an external refresh circuit? Option A, flash memory. Option B, EEPROM, that is electrically erasable, programmable, read-only memory. அப்புறம் SRAM, static RAM. அப்புறம் DRAM, dynamic RAM. ஓகேவா? ஸோ இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் தெரியறவங்க கமெண்ட்ஸ் சாட்ல போஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒன், what would be the maximum operating frequency of a mod 8 counter constructed with JK flip-flops having propagation delay of 8 nanoseconds? So இதெல்லாமே உங்களுக்கு digital circuits இந்த question previous year questionல இருந்து கொடுத்திருக்கேன். Next, which of the following logic circuits do not have no change condition? Okay, so do not have, read the question properly. Okay, next, இது வந்து இண்டக்ஷனோட ஒரு பேசிக் கான்செப்ட், டாட் கன்வென்ஷன் சொல்லுவோம். அந்த கான்செப்ட் கீழே வரும். ஆல் த த்ரீ இண்டக்டர்ஸ் ஆர் பெர்ஃபெக்ட்லி கப்பிள்ட் ஆஸ் ஷோன் பிலோ. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் டோட்டல் இண்டக்டன்ஸ் அக்ராஸ் ஏ அண்ட் பி? பார்க்க இது சீரீஸ், பட் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த டாட்டை வச்சு இந்த கன்வென்ஷன் சேஞ்ச் ஆகும். எப்படி மியூச்சுவல் இண்டக்டன்ஸை நீங்க சம் பண்ண போறீங்க அப்படின்றது. ஸோ அந்த அதுல இருந்து ஒரு கொஸ்டின். இது எல்லாமே ஒரு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் இதெல்லாம். ஓகேவா? நெக்ஸ்ட், Zener regulator circuit shown below. It is having a silicon based Zener diode and a germanium diode. அது இங்க ஃபிகர்லயும் கொடுத்திருக்காங்க. So cut in voltages கொடுத்தாச்சு. What is the output voltage? Okay, so basic question. இது நீங்க EDC னு எடுத்துக்கலாம், சர்க்யூட் தியரின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஈக்குவேஷன் நீங்க சர்க்யூட் தியரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணுவீங்க. So this doesn't come under EDC னு சொல்லலாம். Okay, so இந்த questions-க்குலாம் do provided answers in comment section. So okay, ஒரு 5 question இருக்கும். question number போட்டு ஆன்சரை வந்து போஸ்ட் பண்ணுங்க. அண்ட் இதோட டீடைல் சொல்யூஷன் பாக்குறதுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அதுலயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டீடைல்டு டிஸ்கஷன் அண்ட் அப்கமிங் நான் சொன்ன மாதிரி இஸ்ரோ ரிலேட்டடாகவும் இருக்கட்டும், இல்லை வேற எந்த எக்ஸாம் நோட்டிபிகேஷன் வந்தாலும் அதோட வீடியோஸ், அதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி, ஓகே, இது எல்லாமே நாங்க டைம் டு டைம் அதுல உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ Solve with Sparks. Sparks Academy is launching a mega in-depth online course exclusively for ISRO scientists electronics காக. சரியா? ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இப்போ டிஎன்பிஎஸ்சி வந்து யாராவது நிறைய பேர் வந்து டவுனா தான், நான் இவ்வளவு மோட்டிவேட் பண்ணியிருந்தாலும் டவுனா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இது வந்து மெகா ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து 100+ வேகன்சிஸோட வந்திருக்கு. ஓகே, ஸோ அதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. டூ அட்டெம்ப்ட். ஓகே, ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, விச் வில் பி வெரி யூஸ்ஃபுல். ஸோ தேர் இஸ் ஸ்பெஷல் ஆஃபர் ஃபார் ஃபர்ஸ்ட் 10 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்கிரீன்ல தெரியுற நம்பர் 9677713666. இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணி அட்மிஷனை பத்தி கேட்டுக்கோங்க. அண்ட் டூ என்ரோல் குவிக்லி. ஓகேவா? சரியா? ஸோ எக்ஸாம் வந்து நமக்கு சீக்கிரமே வந்துடும். அப்ப நீங்க சிலபஸ் கம்ப்ளீஷன் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ வந்து குவிக்கா வந்து நான் அட்மிஷனுக்கு கால் பண்ணி என்ரோல் பண்ணிக்கோங்க. ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஸோ உங்களோட எலக்ட்ரானிக்ஸ் ஆஸ்பிரன்ஸ் வேற யாரும் டெக்னிக்கல் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோஸ் அதிகமா ஷேர் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஆல்.